ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்துங்க. அதுக்கு நான் ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சேனல் வந்து 5000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கு பார்த்துங்க. ஸோ உங்களோட பிக் சப்போர்ட்டாக தான் நம்ம சேனல் வந்து ரொம்ப தூரம் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனல் ஆரம்பிச்சு. ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் க்ரோத் மட்டும் இல்லாமல் நம்மளோட கடை வந்து இன்னும் நல்லாவே க்ரோத் ஆயிரும். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம கூட வந்து லாங் ட்ராவல் பண்ணுறது வந்து நம்ம அரோனா தான். ஸோ அந்த அரோனா பற்றி தான் இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். அரோனா கூட இன்னொரு மீனும் இருக்கான், அலிகேட்டர். அதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அரோனா பற்றி பேசலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். யார் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரோனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமா என் கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சின்னதுலேருந்து நம்ம வளர்க்கல. ஒருத்தவங்க வந்து வீட்டில் வளர்க்க முடியலன்னு சொல்லி தான் நம்ம கிட்ட வந்தது. ஸோ அப்போ வந்தப்ப சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 இன்ச் இருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்க சரியா ஃபீட் பண்ண முடியாம போய் தன்னோட டெய்லே வந்து அது சாப்பிட்டு தான் அதை வந்து அன்கண்டிஷனலா இருந்த கண்டிஷன் தான் நம்ம கைக்கு வந்தது பார்த்துக்கோங்க. ஸோ வந்த உடனே இப்போ வரைக்கும் ஒரே டேங்க்ல தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 2.5 வருஷமா இந்த அரோனா வந்து நம்ம கூட இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அப்பத்துல வந்ததுக்கும் இப்போ இருக்க சைஸ்க்கும் நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 ஃபீட் நெருக்கி இருக்கு பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வந்து எக்லே பண்ணிருச்சு. நம்ம அரோனா எக்லே பண்ணதை பத்தி வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து ஷார்ட்ஸ்ல இருந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அரோனா எக்லே பண்றப்ப அதோட வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அரோனா வந்து நான் எப்படி கேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து லைவ் ஃபிஷ் கம்பல்சரி அவனுக்கு வந்து ஃபீடிங்ல ஆட் பண்ணிடுவோம் பார்த்துங்க. அது போக பார்த்தீங்கன்னா மீல் வார்ம் ஆட் பண்ணிடுவோம் பார்த்துங்க. ஸோ இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்ட்ரேஷன் வந்து வேணும் பார்த்துங்க. ஸோ எனி டைம் பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் ஃபில்ட்ரேஷன் வந்து பக்காவா ரன் ஆகிற மாதிரி நம்ம டேங்க்ல வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் டேங்க் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் லென்த் இருக்கு பார்த்துங்க. அதே மாதிரி இதோட தண்ணியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 400 லிட்டர்ஸ் இருக்கும் பார்த்துங்க. ஸோ தண்ணி ஏன் கம்மியாக வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜம்ப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் பார்த்துங்க. ஸோ அதனால தான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதோட ஃபில்ட்ரேஷன்லாம் வேற லெவலில் வந்து பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அரோனா கேரிங் பற்றின வீடியோஸும், அதாவது கேரிங் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ அரோனா வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 6 இன்ச் அபோவ் வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களால் வந்து அரோனா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வளர்க்க முடியும். அதுக்கு கீழே வளர்க்குறீங்க, அதாவது வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அரோனா வந்து பேபி சைஸ்ல வந்து கேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேபி சைஸாக வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் கம்பல்சரி பார்த்துக்கோங்க இன்னைக்கு இருக்கிற அரோனாக்கு வந்து. ஸோ நம்ம கையில் இருக்க வந்து சில்வர் ஏஷியன் அரோனா பார்த்துக்கோங்க. ஸோ பக்கா மார்க்கிங்கோட நீங்க எல்லா வீடியோலையுமே பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும் பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி வந்து இதோட ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபிஷஸ் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணி ஆகணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா அதோட நேச்சர் growth வந்து பக்காவா இருக்கும். இது நேச்சர்ல வெறும் மீன் மட்டும்தான் சாப்பிடுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது விட்டு சின்ன சின்ன பூச்சி அதே மாதிரி தவக்கா எல்லாமே சாப்பிட்டு தான் வளரும். பட் ஆனால் நம்ம கடையில வந்து அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம்னா தண்ணி வந்து ஸ்பாயில் ஆயிருங்கனால லைஃப் ஃபிஷ் வந்து கம்பல்சரி அதுக்கு இருந்து டெய்லி ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா மீல் வார்ம்ஸ், ட்ரைடு மீல் வார்ம்ஸ் வந்து சாப்பிடும் பார்த்துங்க. அது போக வந்து ஃப்ரான்ஸ் சாப்பிடும். ஸோ அதெல்லாம் அதோட ஃபுட் ஹேபிட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட அரோனாக்கு வந்து வெறும் பிளட் போட்டு வளர்த்தலாம்னு நினைக்காம கம்பல்சரி வந்து லைஃப் ஃபீட் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணுங்க. அப்படின்னா அதோட growth ரேஷியோ வந்து நல்லா இருக்கும் பார்த்துங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்க தான் நான் அரோனா ஃபீட் பண்ணுவேன்னு சொல்லி 10 நாளைக்கு ஒரு 10 மீனை வாங்கிவிட்டு அதோட அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை வந்து எப்பயுமே பண்ணாதீங்க. 10 மீன் வாங்குனீங்களா, டெய்லி 2 ஃபிஷஸா வந்து அதோட ஃபீடிங் மெத்தட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டான growth ரேஷியோ இருக்கும். சம்திங் நீங்க 10 நாள் பட்னி போட்டு இது பண்ணீங்கன்னா அதோட கொழுப்பு தன்மை வந்து கண்டிப்பா அதோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்டிப்பா குறையறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். பட் அரோனா எவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி என்னால சொல்ல முடியாது. பட் ஆனால் டெய்லி ஃபீட் பண்றது வந்து பெஸ்ட் மெத்தட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் சேஞ்சஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா அரோனாக்கு வந்து கொஞ்சம் பழைய தண்ணி வச்சிருந்து தான் வாட்டர் சேஞ்சஸ் வந்து பண்ணணும் பார்த்துக்கலாம். நீங்க ஃபுல்லா 19 நீங்க சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி ஃபுல் வாட்டர் சேஞ்சஸ் வந்து கம்பல்சரி பண்ணிடாதீங்க. அது வந்து பெரிய மிஸ்டேக் ஆயிரும் பாத்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து எப்பவுமே தண்ணி மாத்துறப்ப கொஞ்சம், அதாவது ஒரு 1/2 டேங்க் தண்ணி வச்சுக்கிட்டே ஆட் பண்ணுங்க. பட் ஆனால் ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் செட்டப் வந்து உங்க அரோனா டேங்க் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்லாம் பெருசா ப்ரொடியூஸ் ஆகாது. இருக்கிற வேஸ்டேஜ் ஒரு டாப் ஃபில்ட்ரேஷன் லெவல் நீங்க வச்சிருந்தாலே வந்து அந்த வேஸ்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ரெகுலரான ஃபில்ட்ரேஷன் செட்டப் வந்து நீங்க கிளீன் அப் பண்ணி வச்சிருந்தாலே உங்க டேங்க் வந்து நல்லா கிளீனாகவும் இருக்கும், அரோனாவும் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் அரோனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வளர்க்கறத பத்தி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 5000 சப்ஸ்கிரைபரா இருக்க சேனல் வந்து கூடிய சீக்கிரமே வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும் நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கு பாத்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங் யூ. தேங்க்யூ.